மேஷராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு 12ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார், உமக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகிடுத்து வை அப்படிம்பாங்க. 7.5 பார்த்தீங்கன்னா 7.5 சனி அப்படிங்கிறது தனக்கு முன்பு இருக்கும் ராசிக்கு ஒரு 2.5 வருஷம், தனக்கு 2.5 வருஷம், தனக்கு அடுத்த 2.5 வருஷம். அதை தான் நம்ம 7.5 சனின்னு நம்ம சொல்கிறோம். வகையிலே மீனராசிக்கு சனி பகவான் வருவதை தான் 7.5 சனின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 7.5 சனி வரும் பொழுது என்ன நடக்கும், ஏன் அதை பார்த்து பயப்படுறோன்னா, நமக்கு நிறைய செலவுகள் இழுத்து விட்டுரும், நம்மளை மனிதர்கள் நம்ம விட்டு பிரிச்சிரும், அது மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. சார், துன்பம் வரும் வேளைகளில் மனிதர்கள் நம்மோடு இருப்பதில்லை. இதை தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க. கஷ்டம் வரும்போதெல்லாம் மனிதர்கள் நம்மோடு இருப்பது ஏனென்றால் இறைவன் நம்மளோடு இருக்கிறார். அந்த நேரங்கள்லாம் இறைவன் உங்களோட ட்ராவல் பண்ணுற நேரம். அதனால தான் மனிதர்கள் அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய வலிமையை கடவுள் அப்பப்போ உங்களை பரீட்சை பண்ணி உங்களை பலமாக்கிட்டே போகிறார். அதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ வகையில் 12ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் 10 வருஷமாக இவன் கூடவே சுற்றிட்டு இருப்பான். இவனை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. 10ஆவது நாள் தூக்கி வெளியே போடுவார், இவன் தான் துரோகின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி தருவார். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு பல உண்மைகளை உணர்த்துவார். வாழ்க்கைன்னா என்ன, எப்படி வாழணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது. சாயந்தரம் ஆனால் டெய்லி தீர்த்தவாரி இனிமேல் பண்ணிங்கன்னா என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்லி கொடுத்துருவார். நீங்களே அந்த பழக்கத்துட்டு வந்துடுவீங்க. நீங்களே ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுறீங்க, தண்டை செலவு பண்ணுறீங்க. நான் டெய்லி சாப்பாட்டுக்கு மட்டுமே 3000 ரூபா செலவு பண்ணுவேன், ஆன்லைனில் மட்டும்தான் சாப்பிடுவேன், குழம்பு சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டா வீட்டோடு இருந்துருவாங்க. அந்த மாதிரி உங்களை சனி பகவான் ஸ்ட்ரிக்ட் பண்ணுவார். உங்களுடைய பணத்தை நிறைய பேர் நினைக்கிறா பண விரயம் ஏற்படும், கிடையாது. விரயமாகிற பணத்தை சேமிப்பார் சனி. நீங்கள் வீணாக தேவையில்லாமல் செலவு பண்ணுறதை குறைச்சாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த மாதிரி என்னென்னா, அந்த சனி பகவான் 12ஆம் வீட்டில் வரும்போது தேவையில்லாத செலவை குறைக்கும். 12, 1, 2 பாருங்க, தனப்பிராப்தி, தனத்தை தருகிறார் சனி பகவான். தனத்தை தரும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பண வரவு அதிகமாகிறது. இந்த 2ஆம் இடம் என்பது பணம், 2ஆம் இடம் என்பது குடும்பம், 2ஆம் இடம் என்பது படிப்பு. அப்போ படிப்பு ஐபிஎஸ் படிக்கிறேன் சார், ஐஏஎஸ் படிக்கிறேன் சார், நான் இதை பண்ணுறேன் சார், அதை பண்ணுறேன் சார், ஃபோக்கஸ்டாக பண்ணுவீங்க, சூப்பராக பண்ணுவீங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது சனி பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ங்கிறது ரண, ருண, ரோக, சத்ருஸ்தான். அந்த இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வியாதி, கடன், கஷ்டம் போன்றவை சரியா. யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, வேலை கிடைக்க போகுது. வேலை இல்லாத கொடுமைகள் எல்லாம் சரி பண்ணுறார் சனி பகவான். அதே நேரத்திலே சனி பகவான் என்ன தர்றாருன்னா 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம்ங்கிறது பாக்யஸ்தானம், பானை பிடிச்சவ பாக்யசாலின்னு பேர். 9ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்டங்கள் சார், நான் எதை பண்ணாலும் அதிர்ஷ்டம் வேணும் சார். இந்த பதிவை கூட தான் எடுத்துக்கங்க. இந்த இன்டர்வியூ ஹிட் ஆகிறது ஒரு அதிர்ஷ்டம், எல்லாமே அதிர்ஷ்டம் தான். ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படம் ஓடுதா இல்லையா அதிர்ஷ்டம். பெரிய மாஸ் ஹீரோ தான், பெரிய ஆள் தான், ஓடலையே, ஓடிச்சா ஓடலையா அதெல்லாம் சின்ன ஆள் தான், சாதாரண நேற்று வந்தவர், அவர் வச்சு ஒரு படம் எடுத்தாங்க, ஹிட் ஆயிடுச்சு, லாபம். அது அந்த அதிர்ஷ்டம், அந்த நேரம் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இப்போது இந்த நேரம் ஒர்க் அவுட் ஆகும்போது என்ன சார் 7.5 சனி பற்றி எல்லாரும் பயமுறுத்துறாங்க. 7.5 சனி பார்த்து பயப்படாதீங்க. கடுமையாக வேலை செய்யுங்க. கடுமையாக சனி உங்களை பெண்ட் எடுப்பார். டெய்லி 8 மணி நேரம் வேலை செஞ்சால் 10 மணி நேரம் வேலை செய்ய வைப்பார். அது மட்டும்தான் உங்களை டென்ஷன் பண்ணுவார். பரவாயில்லன்றேன். நம்ம வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே போய் வேலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இங்கேயே வேலை பார்த்துடலாமே. சீக்கிரம் வேலைக்கு போனால் மட்டும் உங்களை தான் ரெஸ்ட்டாக கொடுக்க போகிறாங்க, இன்னும் 2 வேலை கொடுத்து அனுப்பிவிடுவாங்க வீட்டில். அதுக்கு கம்பெனியில் வேலை செஞ்சால் பேராச்சும் கிடைக்கும். ஸோ அப்போ 10 மணி நேரம் வேலை பார்க்க விடுவார். ஸோ குரு தரும் நற்பலன்கள். குரு உங்களுக்கு 3ஆம் வீட்டில், 12 குடையவன் 3ஆம் வீட்டில் மறைக்கிறான். விபரீத ராஜ யோகம். சார், நான் சாதாரண லெவலில் இருந்தேன் சார், என்னை இப்படி தூக்கி வச்சிட்டார் சார், நான் இப்படி வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார், என் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இந்த கம்பெனியில் இருந்த வரைக்கும் என்னை ஒரு ஜூனியராக தான் வச்சுருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பொறுப்புகள் தராங்க. இந்த ஈவெண்ட்டை நீயே எடுத்து நடத்து, நீயே பார்த்துக்கோங்கிறாங்க, நீ தான் ஹெட்டுங்கிறாங்க. இதை அவள் சொல்கிறானோ அதை கேட்க சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த குரு பகவான் 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது. அதே மாதிரி 9ஆம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டத்தை பார்க்குறார். 11ஆம் இடமாகப்பட்ட லாபத்தை பார்க்குறார். லாபம் பல வழியில் வரப்போகுது, முக்கியமாக கல்யாணம் ஆக போகுது. ஆக மேஷராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்க போகுது, குரு பகவானால் கல்யாணம் ஆக போகுது. அதே அதிர்ஷ்டம் பல வழிகளில் வருவதால் லாபம் வருகிறது. ராகுக்கு எதுவும் சேர்ந்து 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பலன்களை தருகிறார். ஆக மேஷராசிக்கு தூள் சூப்பராக இருக்க போகிறீங்க. 100க்கு 100 மார்க். தொடர்ந்து நீங்கள் பேசிட்டே இருங்க குருஜி, கேட்டுகிட்டே இருக்கணும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகங்களை புக் பண்ணிக்கோங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினமும்
ஹோமங்களும் யாகங்களும் நடக்கிறது. நேரில் வந்து கலந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.